ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது என்னென்ன மாதிரியான சிறப்பான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்க போகுது, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது, குறிப்பாக ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் எளிய முறையில் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா முழுசாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கக்கூடும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட உடனுக்குடனே வந்து சேருங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் விருச்சிக ராசி அன்பு நேயர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்னென்ன விதமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும், அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிக் கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ் முருகனே துணை அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் அந்த முருகப்பெருமானை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ராசி சக்கரத்தில் 8வது ராசியாக வரக்கூடிய ராசி தான் விருச்சிகம். விருச்சிக ராசியின் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். மேலும் இந்த ராசிக்கான ராசி கடவுள் முருகப்பெருமான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரமாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்குரிய உகந்த நாள். இந்த கிழமையில் முருகப்பெருமானை நினச்சி விரதம் வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா 3வது செவ்வாய்க்கிழமையிலே உங்களுக்கு நல்ல விதமான மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த முருகப்பெருமான் கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பூர்வசாலியாக காணப்படுவாங்க. அவங்க மனசில் ஒரு விஷயம் தோன்றிக்கொண்டே இருக்கும், ஆனால் செயலில் வேறு விஷயத்தை காட்டுவாங்க. அவங்க செய்யக்கூடிய தொழிலுக்கும் அவர்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமே இல்லாத வகையில் ஒரு பெரிய தொழிலை தான் பார்த்துட்ருப்பாங்க. மேலும் இவங்க கிட்ட நெகட்டிவாக பேசுகிறவங்க அப்படிங்கிறது சுத்தமாக பிடிக்காது. யாரெல்லாம் பாசிட்டிவிட்டியாக பேசுகிறாங்களோ அவங்கக்கிட்ட மட்டும்தான் இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் அதிகமாக வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. பொய் பேசுறது அப்படிங்கிறது இவங்களுக்கு அறவே பிடிக்காது. அதே போல் நம்ம மற்றவங்க கிட்ட எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம கூட இருக்கவங்களும் நம்மக்கிட்ட உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆசைப்படக்கூடிய நண்பர்களாகவும் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் காணப்படுவாங்க. விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே இவங்க மற்றவங்களுக்கு தானாக உதவி செய்யறதுல அதிகமாக ஆர்வம் உடையவங்களாக இருப்பாங்க. ஐயோ யாராவது நம்மக்கிட்ட ஹெல்ப் கேட்க மாட்டாங்களா, நம்ம செய்ய மாட்டோமா அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் இவங்கக்கிட்ட எப்பொழுதுமே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. யாராக இருந்தாலுமே கொஞ்ச நேரம் உட்காந்து பேசினாவே மனம் விட்டு திறந்து நம்ம வாழ்க்கையில் இப்போ வரைக்கும் என்னென்ன விஷயம்லாம் நடக்குதோ அந்த விஷயம் எல்லாத்தையுமே இந்த விருச்சிக ராசிக்காரங்க ஓப்பனாக மற்றவங்க கிட்ட சொல்லிடுவாங்க. தொண்ணு இவங்க கிட்ட பேச்சாற்றல் இருந்து கொண்டே இருக்கும். இதனாலேயே இவங்களுக்கு நட்பு வட்டாரம் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் ரகசியங்களை எந்த அளவுக்கு பாதுகாப்பாக வச்சுக்கணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்குவாங்க. அதாவது மற்றவங்களுடைய ரகசியங்களை பாதுகாப்பாக வச்சுக்குவாங்க. இவங்களுடைய ரகசியங்களை காற்றுல பறக்க விட்ட மாதிரி எல்லாத்தையுமே மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணிடுவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் வாயே திறக்காத வரைக்கும் அவங்களுடைய ரகசியம் அப்படிங்கிறது ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். மற்றவங்க கிட்ட ஒரு விஷயத்த சொன்னால் டக்குன்னு அவங்களுடைய ரகசியம் எல்லாத்தையும் ஓப்பனாக பேசிடுவாங்க. ஆனால் மற்றவங்களுடைய விஷயத்த அவங்க என்றைக்குமே மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. இப்படிப்பட்ட குணம் தான் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருப்பதால் இவங்க நட்பு வட்டாரம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே போல் இவங்களுக்கு கோபம் ரொம்ப அதிகமாக வரும். ஆனால் அந்த கோபத்தையுமே நீங்கள் அதிகப்படியாக பார்க்க முடியாது. எப்பொழுதுமே சிரித்த முகத்தோடு தான் எல்லாத்துக்கிட்டையும் பேசி பழகுவாங்க. அந்தளவுக்கு நல்ல குணம் பெற்றவர்களாக தான் இந்த விருச்சிக ராசிக்காரங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் அதே அளவில் இவங்களுக்கு கோபம் ரொம்ப ஜாஸ்தியாக வந்துருச்சுன்னா யாராலையுமே கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இவங்களுக்கு கோபம் அப்படிங்கிறது அதிகமாக வருங்க. மேலும் 40 வயசுக்கு மேலே இவங்க தொழில்துறையில் பெரிய விதமான மாற்றத்தை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்னென்ன விதமான நற்பலன்கள் கிடைக்க போகுது, என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட முழுசாக சொல்ல போகிறேங்க. இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா வித தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா தான் புரியும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் விருச்சிக ராசிக்காரங்க யாராவது இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்
விஷயம்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் சிம்ம ராசியில் சஞ்சரிக்கிறாரு. எனவே இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம்லாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, தொழில் ஸ்தானம் வலுவாகுது, தொழிலில் வெற்றி நடை போடுங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு கேட்ட சலுகைகள் வழங்க உயர் அதிகாரிகள் முன் வருவாங்க. சனியை குரு பார்ப்பதால் மகிழ்ச்சி தரக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். கொடுக்கல் வாங்குதல்ல கூடுதல் லாபம் கிடைக்குங்க. இடம் பூமியால் லாபம் கிடைக்கும். திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடி செய்து முடிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதம் 8ஆம் தேதி அன்னைக்கு மிதுன ராசிக்கு சுக்கிரன் செல்ல போகிறார். உங்கள் ராசிக்கு 7 மற்றும் 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் சுக்கிரன். 12க்கு அதிபதியான அவர் 8ல் சஞ்சரிக்கும் போது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கேற்றவாறு எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய கோரிக்கைகள் உயர் அதிகாரிகளால் பரிசீலிக்கப்படுங்க. மேலும் வீடு கட்டுவது, கட்டிட வீட்டை பராமரிப்பது போன்றவற்றில் கவனம் அதிகமாக செலுத்துவீங்க. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நடக்கும். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி தீட்டிய திட்டங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் கை கொடுக்குங்க. மேலும் ஆடி மாதம் 13ஆம் தேதி அன்னைக்கு கன்னி ராசிக்கு செவ்வாய் செல்ல போகிறாரு. எனவே உங்கள் ராசிக்கு 11வது இடம் வலுவடையுது. மேலும் உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரம் அப்படிங்கிறது லாபம் 2 மடங்காக உயர்த்தி கொடுக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. மேலும் கொடுக்கல் வாங்குதல் ஒழுங்காகும். வளர்ச்சி பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பீங்க. புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். அலுவலக பணிகளை துரிதமாக முடித்து பாராட்டப்படுவீங்க. புகழும் பெறுவீங்க. அதன் விளைவாக உயரதிகாரிகள் உங்களுக்கு சம்பள உயர்வு தர முன் வருவாங்க. உடன் பிறப்பு மூலமாக சில நல்ல காரியங்கள் நடக்குங்க. அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு மக்கள் செல்வாக்கு மேலுங்கும். எதிர்பார்த்த பதவிகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கிடைக்க போகுது. மேலும் வெளிநாட்டிலிருந்து வரும் தகவல் ஆதாயத்தை தரக்கூடிய விஷயமா இருக்கும். அதே போல் ஆடி மாதம் 18ஆம் தேதி கடகராசிக்கு புதன் செல்ல போகிறாரு. உங்கள் ராசிக்கு 8 மற்றும் 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் இந்த புதன். அவர் பாகிஸ்தானத்திற்கு உள்ள சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குவதால் புதிய திருப்பங்கள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் அரசு வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அந்த விஷயமும் கைக்கூடி வரும். அரசியல் களத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மேலிடத்தில் ஆதரவு கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கும் திட்டங்களை நிறைவேற்றி அதில் நிறைய விதமான மாற்றத்தை ஏற்படுத்துவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் வேலை செய்து கொண்டிருப்பவங்க ஒத்துழைப்போடு வெற்றி கிடைக்கும். கூட்டு தொழிலில் புரிவோர், அதாவது கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு அதிலிருந்து விடுபட தனித்து இயங்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் செயல்படுத்தும் நேரமாக இருக்க போகுது. மகிழ்ச்சிக்குரிய தகவல்கள் வந்து சேரும். வீடு கட்டும் யோகம் அல்லது வீடு வாங்கும் யோகம் உண்டாகும். மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அன்பு நேயர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நினைத்தது நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு கூடுதல் லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு தலைமை பதவிகள் தானாகவே வரும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். மாணவ மற்றும் மாணவிகளுக்கு கல்வியில் நல்ல மதிப்பெண் கிடைக்கும். பெண்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடியதாக இருக்கும். வருங்கால நலன் கருதி எடுத்து வைக்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைக்குங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூலை 25, 26, 29, 30 மற்றும் 31, ஆகஸ்ட் 6, 7, 11, 12 அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த காலகட்டத்தில் பணம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத செலவுகளை குறைத்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் நம்ம விருச்சிக ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது என்னென்ன விதமான சிறப்பான மாற்றத்தை தரக்கூடிய மாதமாக இருக்க போகுது. மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலயமா உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.